வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் யார் சரி, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஈகோ பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு கதை. வாங்க பார்க்கலாம். அவர்கள் காதலித்தவர்கள் அல்ல, அவர்கள் பொறுப்புகளோடு வாழ ஆரம்பித்த தம்பதிகள். திருமணத்தின் முதல் வருடங்களில் சின்ன சின்ன சிரிப்புகள், சாதாரண உரையாடல்கள் இருந்தது. ஆனால் காலம் மாறியது. வேலை அழுத்தம், பணம் பற்றிய கவலை, குடும்ப பொறுப்புகள். அந்த இடைவெளியில் அவர்கள் பேசுவது குறைந்தது, புரிதல் குறைந்தது, அகந்தை அதிகமானது. ஒரு நாள் ஒரு சின்ன விஷயம், யார் தவறு என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இருவருக்கும் ஒரே எண்ணம். நான் முதலில் பேச மாட்டேன், அவன் நினைத்தான். நான் தாழ்ந்தா என் மரியாதை போயிரும், அவள் நினைத்தாள். எல்லா முறையும் நான் தான் விட்டு கொடுக்கணுமா என்று ஆரம்பித்த அமைதி ஒரு நாள், 2 நாள், இல்லை, நாட்கள் மாதங்களாகியது. ஒரே வீட்டில், ஆனால் 2 உலகங்களில். சாப்பாடு இருந்தது, உரையாடல் இல்லை. ஒரு நாள் இரவு அவள் தன் கைபேசியை எடுத்து பார்த்தாள். பழைய ஞாபகங்கள், புகைப்படங்கள். அந்த சிரிப்பு இப்போது இல்லை, அந்த ஒளி இப்போது இல்லை. அதே நேரம் அவன் தனியாக உட்கார்ந்து ஒரு கேள்வி கேட்டான். நான் ஜெயிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? அவளை இழந்தா என்ன ஆகும்? அடுத்த நாள் பெரிய மன்னிப்பு இல்லை, நீண்ட உரையாடல்கள் இல்லை. அவன் மெதுவாக சொன்னான், நம்ம சண்டையில் யார் சரின்னு தெரியல, ஆனால் நம்ம இருவரும் தவறான திசையில் போகிறோம். அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் சொன்னாள், நான் மரியாதை காக்க நினைச்சேன், ஆனால் நம்ம உறவையே காயப்படுத்திட்டேன். அந்த நாளில் அவர்கள் முடிவு செய்தார்கள், வெற்றிக்காக அல்ல, உறவுக்காக பேசுவோம், அகந்தையை வெளியே வைப்போம், சுயமரியாதையை உறவுக்குள் வைத்துக்கொள்வோம். அன்று அவர்கள் முழுமையாக சரியாகவில்லை, ஆனால் ஒன்றாக சரி செய்ய ஆரம்பித்தார்கள். சுயமரியாதை உன்னை காக்கும், அகந்தை உறவுகளை உடைக்கும். உறவுகளில் ஜெயிக்க வேண்டியதில்லை, ஒன்றாக இருந்தாலே போதும். இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கணவன் மனைவிக்குள்ள ஜெயிக்க வேண்டியதில்லை, ஒன்றாக இருந்தால் போதும்.